தலையிலிருந்து கால் வரைக்கும் முழு மனிதனோட 9 எலும்பு கூடுகள், இதுல 5 வயசு குழந்தை எலும்பு கூடுகளை எஸ்ஐடி டீம் எடுத்திருக்காங்க, எஃப்எஸ்எல் டீம் கஸ்டடி கொடுத்திருக்காங்க. அதுவும் எஃப்எஸ்எல் டீம் இதுக்கு போயிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவந்திருக்குது. சின்னையா 2 மாசத்துக்கு முன்னால கொடுத்த சாட்சிக்கு சேர்க்கிற விதமா எலும்பு கூடுகள் பன்லே குட்டா அப்படிங்கிற பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது தொடர். அது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி, அத்துமீறி உள்ள நுழையிறதே வந்து ஒரு குற்றம். குறைஞ்சது ஒரு 100கணக்கான பிணங்களையாவது இந்த இடத்துல, இந்த பங்களே குட்டாங்கிற இடத்துல இருந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்த கேஸுக்கு இது மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. ஏன்னா அத்தனை பாடியும் அங்க எப்படி வந்தது, இது கொலையா இருந்தா கொலை பண்ணது யாரு, ஒருவேளை சுசைடா இருந்தா 9 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா வந்து சுசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு குழந்தை சுசைட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்ன? விட்டல் கவுடா பார்த்து ஒரு வீடியோ பதிவா வெளியிட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட பாடி பக்கத்துல சில பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், மண் பானைகள், அதுல வரைபடங்கள் எல்லாம் எழுதியிருந்த சில இது நாங்க பார்த்ததா அவரு வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த குழந்தைய நரபலி கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது தோழர். இந்தியாவில் நீங்க பிளாக் மேஜிக் நரபலிங்கிறது கிட்டத்தட்ட தூக்கு தண்டனைக்கு அருகதையான ஒரு குற்றம். இது மட்டும் புருவாச்சுன்னா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கு கண்டிப்பா தூக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு மசீதியில பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு குழந்தைய நரபலி கொடுத்தாங்க, அது உண்மையா இருக்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ரூமர் கிளம்புனாலே நேஷனல் வைட்ல எல்லா மீடியாவும் அந்த விஷயத்தை எவ்வளவு பெருசா பேசியிருப்பாங்க. இப்போ ஒரு வாரமா ஒரு போன் காலோட ரெக்கார்டு வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு தோழர். இந்த சுமந்த் கவுடாங்கிறவன் ஒருத்தர் கூட பேசின போன் கால், அவன் அந்த போன் கால் என்ன சொல்றான்னா, தர்மஸ்தலால யூடியூபர்ஸ் மேல நடந்த இந்த தாக்குதல் என்ன இருக்கு, இந்த தாக்குதல் நேச்சுரலா அப்படியே ஆனது இல்ல, இதை வந்து நாங்க கிரியேட் பண்ணது, நாங்க தான் அந்த இது அதுக்கு பின்னால மூளையா செயல்பட்டோம். இந்த தாக்குதலே வந்து சமீர் எம்டியை வந்து கொல்றதுக்காக தான் அந்த தாக்குதலை நடத்தினது. ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தர்மசாலா அந்த மாஸ் பரியல், மாஸ் மர்டர், மாஸ் ரேப், இது எல்லாமே ஒரு அவதூறு, தர்மஸ்தாராவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேசிட்டு இருந்த நிலையில, ஏன்னா மாஸ்க் மேன் சின்னையா அவர் தான் கிட்டத்தட்ட 1000 பிணங்கள் வந்து புதைச்சதா அவரே சொல்லியிருந்தாரு. ஆனா அவரால் ஒரு 10 பிணத்தை கூட காட்ட முடியல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான நரேஷன் தர்மசாலாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில வந்து சௌஜன்யாவோட மாமா விட்டல் கவுடா அவரு வந்து கோர்ட்ல ரிட் பிட்டிஷன் போட்டு எனக்கு அது பிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் தெரியும், நான் காட்டுறேன்னு சொல்லி திங்கட்கிழமை போய் அந்த மலைப்பகுதியில பார்த்திருக்காரு. 7 எலும்புக்கூடுகள் பார்த்ததா அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு எஸ்ஐடி அங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுல ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு சேர்த்து 9 எலும்புக்கூடு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ரொம்ப அதிர்ச்சிக்குரியமான விஷயமா தர்மஸ்தலா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைதான், அது தீவிரமா விசாரணைக்கணும்ன்றதுக்கான ஒரு மையமான ஆதாரமான விஷயமா இன்னைக்கு வந்து அங்க அது கிடைச்சிருக்குது. அதுல பிளாக் மேஜிக் செய்யப்பட்டிருக்குது, அந்த குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னைக்கு அந்த எஸ்ஐடியோட இன்ஸ்பெக்ஷன்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈதினா பத்திரிகையை சார்ந்த பத்திரிகையாளர் தோழர் அசோக் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க அவங்க கூட பேசி என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். போன இன்டர்வியூல, ரூட்ஸ் கொடுத்த இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, சௌதன்யாவோட மாமா விட்டல் கவுடா அவர்கள் வந்து கோர்ட்ல ரிட் மனு போட்டு எனக்கு வந்து இந்த புதைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் தெரியும், அதை நான் நேரில் கொண்டு போய் காட்டுறேன்னு சொல்லி எஸ்ஐடி டீமோட போய் பார்த்திருக்காரு. அவர் ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறதா, அந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல 7 எலும்புக்கூடுகளை வந்து நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னதா அவர் போன வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு எஸ்ஐடியோட இன்ஸ்பெக்ஷன்ல 9 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றீங்க. இங்க பெங்களூர் போஸ்ட் பத்திரிகையில வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது என்ன விவரம், இன்னைக்கு என்ன நடந்தது எஸ்ஐடியோட இன்ஸ்பெக்ஷன்ல, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க தோழர். இந்த 2 மாசம் எஸ்ஐடி அமைச்சு, அதாவது சின்னையா சாட்சி சொல்ல வந்த அந்த ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இந்த தர்மஸ்தலா கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த 2-2.5 மாச கேஸ்ல இன்னைக்குதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம், அதாவது மொத்த கேஸ ஒரு மிகப்பெரிய திருப்பம்னா அது இன்னைக்குன்னு தான் சொல்லணும் தோழர். இந்த பங்களே குட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியா, கோவில இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன மலை பகுதி. அந்த மலை உச்சியில முந்தா நாள் விட்டல் கவுடாவை கூட்டிட்டு போய், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமையும் வியாழன் வெள்ளி, கடந்த வாரம் வியாழன் வெள்ளி 2 நாள் விட்டல் கவுடாவை கூட்டிட்டு போய் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பண்றாங்க. அந்த ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போதே விட்டல் கவுடாக்கு கண் எதிர்க்க ஒரு 6-7 டெட் பாடிஸ், அதாவது புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகள், புதைக்கப்பட்ட பிணங்கள் மழை அதிகமா இருந்து மண் சரிவாகி அதெல்லாம் வெளியே வந்து அங்கங்கே விழுந்து கிடந்ததை தான் பார்த்ததா வந்து ஒரு வீடியோ பதிவா சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த பாடியை வந்து இவங்க பறிமுதல் பண்ணல. எதுக்கு பறிமுதல் பண்ணலன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் வேணும், எஃப்எஸ்எல் டீம் வேணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வேணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வேணும். இத்தனை பெர்மிஷன் இல்லாம நீங்க ஒரு பாடியை வந்து நீங்க பறிமுதல் செய்ய முடியாது.
அதனால போலீஸ் என்ன பண்றாங்க, கடந்த சனிக்கிழமையில இருந்து அந்த மலைப்பகுதியை சுத்தியும் ஒரு டைட் போலீஸ் செக்யூரிட்டியே கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தோழர், 2 மணிக்கு உப்பு அண்ட் அந்த பாடி எல்லாம் எடுக்கிறதுக்கான சில மெட்டீரியல்ஸ், அந்த பைப்புங்க அதுலதான் எலும்பு கூட எல்லாம் போடணும் அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்கும் போல, அதெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு அந்த பங்களே குட்டா உச்சிக்கு ஏறி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரமான பகுதி ரோட்ல இருந்து அந்த பகுதிக்கு போய் தோழர் 2ல இருந்து 4 மணிக்குள்ள ஒரு 9 எலும்புக்கூடு, அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் முழு மனிதனோட 9 எலும்புக்கூடுகள், இதுல 5 வயசு குழந்தை எலும்புக்கூடும் உள்ளிட்டு 9 எலும்புக்கூடுகளை எஸ்ஐடி டீம் எடுத்திருக்காங்க. எஃப்எஸ்எல் டீம் கஸ்டடி கொடுத்திருக்காங்க. அதுவும் எஃப்எஸ்எல் டீம் இதுக்கு போயிருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவந்திருக்குது. இந்த தகவல் மூலியமா தோழர் 2 மாசத்துக்கு முன்னால சின்னையா என்ன சொல்லியிருந்தாரு, நான் 22 வருஷம் இங்க வேலை பண்ணேன், இந்த 22 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பிணங்கள், கிட்டத்தட்ட 1000ல இருந்து 1200 பிணங்களை வந்து நான் புதைச்சிருப்பேன், நானும் என் கூட்டாளிகளும் சேர்ந்து புதைச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. அப்ப நிறைய பேர் மீடியாக்கள் சில இடங்கள்ல அவர் குழி தோண்டும் போது சில இடங்கள்ல பணம் கிடைக்காதப்ப இது வந்து ஒரு பொய்யான வாக்குமூலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப 1000 பணம் புதைச்சிருக்கா, குறைஞ்சது ஒரு 10-20 கிடைக்கும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு மீடியாக்கள் இதை மூடி மறைக்க பார்த்திருப்பாங்க. ஆனா சின்னையா 2 மாசத்துக்கு முன்னால கொடுத்த சாட்சிக்கு வலு சேர்க்கிற விதமா இன்னைக்கு 9 எலும்பு கூடுகள் பன்லே குட்டா அப்படிங்கிற பகுதியில கண்டெடுக்கப்பட்டிருக்குது தோழர். அது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதி, அத்துமீறி உள்ள நுழையிறதே வந்து ஒரு குற்றம். அந்த பகுதியில இருந்து 9 எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. இது இல்லாம தோழர் அது ஒரு 13ல இருந்து 15 ஏக்கரா ஒரு சுத்து வட்டார இருக்கிற ஒரு மலைப்பகுதி. 50 ஆபீசர்ஸ், அதாவது எஃப்எஸ்எல் டீம்ல இருந்து ஒரு டீம், 20 பேர் கொண்ட எஸ்ஐடி டீம், ஃபாரஸ்ட் டீம், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டீம், இத்தனை டிபார்ட்மெண்ட் சேர்ந்து 50 அதிகாரிகள் இன்னைக்கு அந்த 15 ஏக்கரா சரௌண்டிங்ல இருக்கிற அந்த பகுதியை வந்து சர்வலைன்ஸ் பண்ணி எங்கெங்க எலும்புக்கூடுகள் இருக்குதுன்னு எடுத்திருக்காங்க. இது இல்லாம விட்டல்கோடா காட்டுன 5 இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தோழர். அதாவது எந்தெந்த இடத்துல எல்லாம் இவன் எலும்புக்கூடு சின்னையா புதைச்சதை நான் பார்த்தேன்னு விட்டல்கோடா சொன்னார் இல்லைங்களா, 5 இடத்த வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2-3 நாள்ல அங்க வந்து அந்த இடத்தையும் தோண்டுவாங்க அப்படின்னு கருதப்படுது தோழர். ஏன்னா இன்னைக்கும் கூட அந்த இடத்துல வந்து பயங்கர மழை இருந்தது. இன்னும் அடுத்த 2 நாளும் கூட அங்க வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால குழி தோன்ற வேலை வந்து இன்னும் 2 நாள் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா 2 நாள் கழிச்சு கூட அந்த இடத்துல கண்டிப்பா குழி தோண்டியே தோண்டுவாங்கன்னு கருதப்படுது தோழர். எதுக்குன்னா விட்டல் கவுடா, புரந்தர் கவுடா அப்படிங்கிற 2 பேர் வந்து ஹைகோர்ட்டுக்கு ரிட் போட்டிருந்தாங்க. அது என்ன ரிட் அப்படின்னா, நாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சின்னையா தப்பான இடத்த காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னையா மேல நிறைய ப்ரெஷர் இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரெஷர் இருக்கு. இங்க டிசிஎம், அதாவது துணை முதல்வரே ஒரு சூழ்ச்சி இதுன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது மூலியமா அது ஒரு ப்ரெஷரா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. மீடியா இவன் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க, பொண்டாட்டிகிட்ட பேசியிருக்காங்க, ஊர் மக்கள்கிட்ட பேசி இவன் ஒரு திருடன் பொய்யன் அப்படின்னு ஒரு முத்திர குத்திர வேலை பார்த்திருக்காங்க. இந்த ப்ரெஷர் காரணமா சின்னையா இந்த ப்ரெஷரை தாங்க முடியாம ஒரு தப்பான இடத்த பாயிண்ட் பண்ணிருக்கலாம். எப்படியாவது இந்த கேஸ் இருந்து வெளியே வந்துட்டா போதுன்னு தப்பான இடத்த பாயிண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா சின்னையா எங்கெல்லாம் புதைச்சாருங்கிற இடத்த நாங்க பார்த்திருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு அந்த பாயிண்ட மார்க் பண்ண ஒரு பெர்மிஷன் கொடுங்க, ஒரு அவகாசம் கொடுங்கன்னு எஸ்ஐடி கேட்டிருந்தோம். ஒருவேளை நாங்க பாயிண்ட் பண்ண இடத்துல எந்த எலும்பு கூடுகளும் கிடைக்கலன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, எங்க மேலேயும் லீகல் ஆக்ஷன் எடுங்கன்னு கேட்டிருந்தோம். ஆனா போலீஸ் வந்து இதுக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வந்து கடந்த வாரம் அவங்க ஹைகோர்ட்டுக்கு ரிட் போயிருந்தாங்க. ஹைகோர்ட்டும் வந்து திங்கட்கிழமை ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணிருக்கு எஸ்ஐடிக்கு. அது என்ன நோட்டீஸ்னா, இவங்க சொன்ன இடத்துல நீங்க பாயிண்ட் பண்ணி எஸ்கவேஷன் பண்ணுங்க, ஒருவேளை எலும்பு கூடுகள் கிடைக்கலன்னா இவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்னு. அதனால இப்போ அந்த இடத்துல எஸ்கவேஷன் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து எஸ்ஐடி உள்ளா இருக்கிறதுனால அடுத்த 2-3 நாள்ல அங்க எஸ்கவேஷன் நடக்கும் அப்படின்னு கருதப்படுது. இதுக்கு இதை நம்புறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்னன்னா, எஸ்ஐடி தரப்புல இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரிக்வெஸ்ட்னா, இந்த பகுதியில எத்தனை மரங்கள் இருக்கு, அந்த மரங்களோட வேர் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு, இங்க இப்ப குழி தோன்றது சேஃபா, குழி தோண்டுனா ஏதாவது மண் சரிவு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எத்தனை அடியில குழி தோன்றது சேஃப் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில கேட்டு ஒரு லெட்டரை ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால வந்து இந்த வாரத்துக்குள்ளேயே மறுபடி குழி தோண்டப்படும், நூத்துக்கணக்கான, குறைஞ்சது ஒரு நூத்துக்கணக்கான பிணங்களையாவது இந்த இடத்துல, இந்த பங்களே குட்டாங்கிற இடத்துல இருந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தோழர். எஸ்ஐடி இன்னைக்கு பண்ண வேலை என்ன இருக்கு, மொத்த கேஸுக்கு இது மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. ஏன்னா அத்தனை பாடியும் அங்க எப்படி வந்தது, இது கொலையா இருந்தா கொலை பண்ணது யாரு,
ஒருவேளை சுசைடா இருந்தா 9 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா வந்து சுசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா? அது 100 அடி மலைப்பகுதியை ஏறி அங்கதான் வந்து சுசைட் பண்ணிக்கணுமா? ஒரு குழந்தை சுசைட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பகுதியில எதனா கவர்மெண்ட் சிமெண்ட்ரி இருக்குதா, இல்ல அங்க மக்கள் வந்து இயற்கையா இறந்தவங்களை கூட அங்க புதைக்கிற வழக்கம் எதனா இருக்குதா, அப்படி எதனா வேற எதனா பாசிபிலிட்டிஸ் வந்து அங்க இருக்குதா, அப்படி எதனா பார்க்க வாய்ப்பு இருக்கா, இல்ல இது முழுக்க முழுக்க இது இந்த விசாரணைக்குள்ள போக வேண்டிய அவசியம் தான் இருக்கு? எதனா சொல்லுங்க. நானும் அதே மலைநாடு பகுதிக்கு சேர்ந்தவன் தான். எனக்கு நல்லா தெரியும், மலைநாடு பகுதியில ஒரு 100 மீட்டருக்கு ஒரு வீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு இடங்கள் இங்க இருக்கும். அண்ட் இந்த பகுதியில சுடுகாடும் கோவிலும் அண்ட் ஒரு ஸ்கூலும் இல்லாத பஞ்சாயத்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மலைநாடு பகுதியில சுடுகாடு, கோவில், ஸ்கூல் இல்லாத பகுதியே கிடைக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, தர்மஸ்தலா வந்து கிட்டத்தட்ட 800 வருஷமாவே கர்நாடகால ரொம்ப ஃபேமஸான கோவில். ஒரு கோவில் லட்சக்கணக்கான பக்தாதிகள் வந்து போற இடம், ஒரு பஞ்சாயத்துக்கு சரௌண்டிங்ல ஒரு சுடுகாடு இல்லைன்னா யாராவது நம்புவாங்களா தோழர்? ஒரு சுடுகாடு இங்க கண்டிப்பா இருக்கு. இந்து ருத்ரபூமின் அப்படின்னு ஒரு சுடுகாடு இருக்கு. ஒரு சுடுகாடு இருக்கிற பட்சத்துல இவங்க நேச்சுரல் டெத் ஆனவங்களை எதுக்கு மலைப்பகுதியில கொண்டு போய் புதைக்கணும் தோழர்? சுடுகாடு இருக்குது இல்லைங்களா? இப்ப வீரேந்திர ஹெகடேவோட அப்பா கூட இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 1996 97 வாக்குல அவங்க 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 அப்பா இறந்துட்டாரு. அவரை எங்க புதைச்சாங்களாம்? அவரை சுடுகாட்டுல தானே புதைச்சிருக்காங்க. அவரை சுடுகாட்டுல புதைக்கும் போது நேச்சுரல் டெத் தானே, வேறவங்கள மலைப்பகுதியில புதைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஊர்ல 3000 பேர் இருக்காங்க தொடர். இங்கேயும் இந்த 3000 பேருக்கு வீட்லயும் கூட சாவாகும் இல்லைங்களா? இவங்க எல்லாம் சுடுகாட்டுல தானே புதைச்சிருக்காங்க. மலைப்பகுதியில எதுக்கும் புதைக்கலையே. அப்ப இந்த 9 பேர் யாரு? இன்னைக்கு கிடைச்ச 9 பாடி இருக்குது இல்லைங்களா? இந்த 9 பேர் யாரு? சின்னையா பாயிண்ட் பண்ண 7வது பாயிண்ட்லயும் 11வது பாயிண்ட்லயும் சில எலும்புக்கூடுகள் கிடைச்சது இல்லையா? அந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் யாருடையது? யாரு அவங்க வந்து அவங்கள அங்க புதைச்சாங்க அப்படின்னு தெரியணும் இல்ல தோழர்? சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன பாசிபிலிட்டிஸ்னா தோழர், இதெல்லாம் நேச்சுரல் டெத்தே ஆனாலும் மயானத்துல, அதாவது சுடுகாட்டுல இவங்க ஈம சடங்கு செய்யறதை விட்டுட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த இடத்துல வந்து இவங்கள புதைச்சது யாரு? அப்படி புதைச்சிருந்தா அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கிரைம். 1927 ஃபாரஸ்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் நீங்க ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில், அதுலயும் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில தோழர் அத்துமீறி நுழையிறதே வந்து அது வந்து ஒரு கிரைம் கிட்ட. அதுல அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பாடியை புதைக்கிறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து அந்த இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண 6 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கடும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் வந்து கோர்ட்டுக்கு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த பாடி எல்லாம் எதுக்கு அங்க வந்து புதைச்சிங்க? ஒருவேளை அது சுசைடே இருந்தாலும் தோழர் 100 அடி தாண்டி 100 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு மலைப்பகுதியில ஏறி யாராவது சுசைட் பண்ணிப்பாங்களா? 5 வயசு குழந்தை வந்து எதுக்கு அங்க சுசைட் பண்ணிக்கணும்? இவங்க சொல்றாங்க இந்த கோவில்ல வந்து சில பேர் மோட்சம் கிடைக்கணும் வந்து இங்க சுசைட் பண்ணிக்கிறாங்க. காதல் தோல்வி ஏற்றவர்கள், கடனாளிகள், குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இங்க செத்தா மோட்சம் கிடைக்கணும் வந்து சுசைட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க இல்லைங்களா? 5 வயசு குழந்தைக்கு அப்படி என்ன தேவை இருந்திருக்கும் இங்க வந்து சுசைட் பண்ணிக்கிறதுல? அதுலயும் நீங்க உன்னிப்பா இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் தோழர். அந்த 5 வயசு குழந்தையோட சடலம் என்ன இருந்துச்சு? அது விட்டல் கூட பார்த்து ஒரு வீடியோ பதிவா வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்துல அந்த குழந்தையோட பாடி பக்கத்துல சில பிளாக் மேஜிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் நான் பார்த்தேன். அதாவது பிளாக் மேஜிக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்க, மண் பானைகள், அதுல வரைபடங்கள் எல்லாம் எழுதியிருந்த சில அந்த மாதிரி பானைகளையும் பிளாக் மேஜிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாங்க பார்த்ததா அவரு வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த குழந்தைய நரபலி கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது தோழர். கடந்த வீடியோ பதிவு நான் பேசும்போது கரிகாலன் தோழர் கூட பேசும்போது அவர் கூட கேட்டிருப்பாரு, அப்படின்னா இங்க பிளாக் மேஜிக் நடந்ததானே? நான் ஒரு பதில் சொல்லியிருப்பேன் தோழர், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அதை பத்தி தெரியாது. எங்க போக்கஸ் என்ன இருந்தாலும் இங்க இந்த மாஸ் பரியல், மாஸ் ரேப், இந்த விஷயம் மாஸ் கொலை, ரேப், இதை பத்தி தான் நாங்க போக்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க இது எங்களுக்கே புதுசா இருக்கு பிளாக் மேஜிக் நடந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் தோழர். ஆனா இப்ப எங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் நிஜமா நெஞ்சு பதற வைக்குது தோழர். அது என்னன்னா, இந்த விஜயன் சாட்சியா ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா, விஜயன், அவரு 1 மாசத்துக்கு முன்னே சஞ்சாரிங்கிற யூடியூப் சேனலுக்கு ஒரு பதிவு கொடுத்திருக்காரு தோழர். அதுல அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இங்க ஒரு குடும்பம், பர்டிகுலரா அவங்க பேரை சொல்லல, ஒரு குடும்பம், பெரிய குடும்பம்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நாமளா புரிஞ்சுக்கணும் தோழர். ஒரு குடும்பம் கேரளாவுல இருந்து சில தந்திரிகளை கூட்டிட்டு வந்து
இங்க வந்து மந்திரம் மாந்திரீகம் மாதிரியான சில பிளாக் மேஜிக் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கடந்த பல வருஷமா இது நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மகேஷ் திமரொட்டி அப்படிங்கிறவரு கூட இத பத்தி சொல்லியிருக்காரு தொடர். எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை எம்எல்ஏ வந்து பிளாக் மேஜிக் இத பிரயோகம் செஞ்சிருக்காங்க. ஆனா அது வந்து பலிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் பிரகாரம் பார்த்தா இந்த பகுதியில வந்து பிளாக் மேஜிக் பண்ற பழக்கம் கூட இருக்கு. அதோட ஒரு பாகமா தான் இந்த குழந்தைய வந்து நரபலி கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இப்ப எழுந்திருக்குது தோழர். இந்த சந்தேகத்தை இந்த கோணத்திலையும் கூட எஸ்ஐடி விசாரிக்கணும். பிளாக் மேஜிக் நடந்திருந்தா யாரு நடத்துனாங்க? பிளாக் மேஜிக் தோழர் ப்ரொஹிபிட்டட். இந்தியாவுல நீங்க பிளாக் மேஜிக் நரபலிங்கிறது கிட்டத்தட்ட தூக்கு தண்டனைக்கு அருகதையான ஒரு குற்றம். நீங்க பிளாக் மேஜிக் பண்ணீங்க, நரபலி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை வரைக்குமே கோர்ட் உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். இது மட்டும் ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கு கண்டிப்பா தூக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயம், மறுபடியும் பேக் டு த பாயிண்ட் அப்படின்னா தோழர், இந்த ஃபாரஸ்ட் பகுதியில இந்த டெட் பாடிங்க எல்லாம் எப்படி வந்தது? இது நேச்சுரல் டெத்தா, கொலையா? கொலை பண்ணியிருந்தா யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க? இத்தனை இன்வெஸ்டிகேஷனையும் முடிக்க வேண்டிய தார்மீக கடமை எஸ்ஐடி மேல இருக்கு. பிரணப் முகமதி ஒரு நல்ல எஃபிஷியன்ஸான அதிகாரி. அவரு இந்த கேஸை கண்டிப்பா ஒரு தார்மீக அந்தியத்துக்கு கொண்டு வருவார் அப்படின்னு நாங்க நம்புறோம் தோழர். ஓகே தோழர். இப்போ ஒரு நரபலி கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு குழந்தை அப்படின்றது வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். ஒரு அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சம்பவம். ஒரு குழந்தை வந்து நரபலி கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு இன்டென்ஷனா இருக்கலாம். அப்போ அந்த செய்தின்றதே வந்து தேசிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்தியாவில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு உருவா இருந்தா அது ஒரு தேசிய அளவான செய்தி. அதே மாதிரி ரொம்ப தோண்டாமலே அந்த மலைப்பகுதியில ரொம்ப தோண்டாமலே விட்டல் கவுண்டா காட்டிய இடத்துல ஒரு 9 எலும்புக்கூடு கிடைச்சிருக்குது. அது ஒரு மழை பெஞ்சே அந்த சரிவு நிலச்சரிவிலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னும் தோண்டாமலே அவர் சொன்ன ஸ்பாட்டை தோண்டாமலே கிடைச்சிருக்குதுன்றது அது இன்னொரு பெரிய செய்தி. இப்படிப்பட்ட செய்திகள் தேசிய அளவுல ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டிய, மக்களுக்கு இதை கொண்டு சேர்த்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. பெரிய அளவு எந்த ஊடகங்களும் இதை பத்தி பேசலையே. இதை எப்படி பாக்குறீங்க? என்னன்னு பாக்குறது தோழர், கொடுத்த காசுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சிம்பிளா இதை பேசுறதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும் எல்லாம் ஒண்ணும் இல்ல தோழர். ஏதாவது ஒரு மசீதியில பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு குழந்தைய நரபலி கொடுத்தாங்க, அது உண்மையா இருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ரூமர் கிளம்புனால நேஷனல் வைட்ல எல்லா மீடியாவும் அந்த விஷயத்தை எவ்வளவு பெருசா பேசியிருப்பாங்க தோழர். நான் நியூஸ் ரூம்ல இருந்து வந்தவன் தோழர். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வேலை பார்த்தவன். நீங்களும் நியூஸ் ரூம்ல வேலை பார்த்தீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால, உங்களுக்கு தெரியும் ஒரு நியூஸை எப்படி கவர் பண்ணுவாங்கன்னு. டிஆர்பி இஷ்யூஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தோழர். இந்திய அளவுல நரபலியை விட ஒரு டிஆர்பி இஷ்யூ தேவையா? ஒரு சேனலோட டிஆர்பி ஏத்தணும்னா இதோட நல்ல சப்ஜெக்ட நீங்க எங்க இருந்து கொண்டு வருவீங்க? இது உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ரூமர் அப்படி கிளம்புனாலும் அதை ஊதி பெருசாக்கி ஒரு 10 பேர் பேனல் டிஸ்கஷனுக்கு கூட்டிட்டு வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க, சாமியாருங்க, இவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணி அதை எப்படி பெருசாக்குவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆனா நேஷனல் வைட்ல இந்த மாதிரி ஒரு குழந்தையோட எலும்பு கூடு கிடைச்சிருக்குதுன்னு விட்டல் கோடா எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு, எப்படி தோழர், எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு வெளியே வந்து ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவன் பொய் சொல்ற வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? ஆல்ரெடி எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கான். நாளைக்கு அவன் பேசுனது பொய்யானா அவன் மேல என்ன மாதிரியான லீகல் கான்சிக்வன்சஸ் வருங்கிற ஐடியா அவனுக்கும் இருக்கு இல்லைங்களா? அவன் அந்த மாதிரி பேசுறான். இன்னைக்கு போய் அந்த இடத்துல அந்த பாடியெல்லாம் பறிமுதல் பண்றாங்க, எஸ்ஐடி பறிமுதல் பண்றாங்க. ஆனா எந்த சேனலும், மெயின் ஸ்ட்ரீம் சேனலும் வந்து, அது கர்நாடகாவா இருக்கலாம், தமிழ்நாடா இருக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இங்கிலீஷ் மீடியா, ஹிந்தி மீடியாவா கூட இருக்கலாம், இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி இவங்க மௌனமா சாதிச்சிட்டு இருக்காங்க? இவ்வளவு பெரிய விஷயத்த ஜனங்களுக்கு சொல்லாம எப்படி இவ்வளவு பெரிய மௌனத்துல இவங்க இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய, ஆச்சரியத்துக்கு உரிய விஷயம் தான் தோழர். நான் எதுக்கு இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா தோழர், 2 மாசமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தர்மஸ்தலா கேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விலகிய மர்மங்கள், தர்மஸ்தலா மீது மிகப்பெரிய சூழ்ச்சி, தோண்ட தோண்ட கிடைக்காத எலும்பு கூடுகள், கிடைக்காத சின்னையா பொய் சாட்சியாக மாறிய சின்னையா, என்னென்ன நியூஸ் கதை கட்டினாங்க இல்லைங்களா? இவங்க இப்பெல்லாம் அவங்களோட மூஞ்சியை கொண்டு போய் எப்படி வச்சுக்குவாங்க, எங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன் தோழர். எதுக்குன்னா இன்னைக்கு 9 எலும்பு கூடு கிடைச்சிருக்குது இல்லையா? ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது கேள்வி கேட்கணும் இல்ல? இது ஒரு இந்து வழித்தடம், இங்க வந்து வழிபாட்டு தடம், இந்து வழிபாட்டு தடத்துல ஒரு மலை பகுதியில இத்தனை எலும்பு கூடுகள் எப்படி கிடைச்சது? இத்தனை எலும்பு கூடுகள் இங்க கிடைச்சிருக்குதுன்னா இது கொலையா, தற்கொலையா? கொலையா இருந்தா யாரு பண்ணா? கோவிலுக்கும் இந்த எலும்பு கூடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி எல்லாம் ஷோஸ் வரணும் இல்ல தோழர்? ஒரு ஷோஸும் இந்த மாதிரி வரல, ஒரு டிவி மீடியாவும் இந்த மாதிரி கேள்வி கேட்கலைன்னா நீங்களும் நானும் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் தோழர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பி இனிமேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா
மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு ரிப்போர்ட்டர்ல இருந்து ஒரு மீடியா சேனல் நடத்துற சிஇஓ வரைக்கும் அவங்க காசு எப்படி பண்ணலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஜனங்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமையை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இல்ல. எல்லா கேஸையும் ஒரு காசா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த காசுக்கு மௌனமாவும் கொடுத்த காசுக்காகவும் கூவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் தோழர். இந்த உண்மை விவரங்களை பேசக்கூடிய அங்க இருக்கிற சேனல்கள், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், இல்ல இருக்கிற சமூக வலைதள சேனல்களா இருக்கட்டும், இவங்களுக்கு இத பேசக்கூடாதுன்றதுக்காக ஏற்படுற நெருக்கடிகள், இப்ப சமீபமா நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே இவங்க மேல பிளான் பண்ணி அட்டாக் பண்றதா பேசின ஒரு ஆடியோ கால் கூட லீக் ஆனதா என்கிட்ட சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில போலீஸ் சுமந்த் கவுடா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் மேல சுமோட்டோ கேஸ ஃபைல் பண்ணி அவனை கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க தோழர். இந்த சுமந்த் கவுடா யார் அப்படின்னா ஒரு ரைட் விங் யூடியூப் சேனல் நடத்துற ஒரு யூடியூபர். என்ன ஒரு 24-25 வயசு தான் தோழர் இவனுக்கு இருக்கும். கர்நாடகால இந்த ரைட் விங் மீடியாவும் இந்த ரைட் விங் யூடியூப் சேனலும் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை உருவாக்கி இருக்காங்க தோழர். ஒரு மாசத்துக்கு முன்னால தர்மஸ்தலால இந்த இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் யூடியூபர்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அது நேச்சுரல் ஆன தாக்குதல் இல்ல. நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இவங்க கூண்டாக்களை கூட்டிட்டு ஒரு திடீர்னு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்து யூடியூபர்ஸுக்கும் இவங்களுக்கும் கை கலப்பா இருக்கு அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு இப்ப ஒரு வாரமா ஒரு போன் காலோட ரெக்கார்டு வைரல் ஆயிட்டு இருக்கு தோழர். இந்த சுமந்த் கவுடாங்கிறவன் ஒருத்தர் கூட பேசின போன் கால். அவன் அந்த போன் கால் என்ன சொல்றான்னா, தர்மஸ்தலால யூடியூபர்ஸ் மேல நடந்த இந்த தாக்குதல் என்ன இருக்கு, இந்த தாக்குதல் நேச்சுரல்லா அப்படியே ஆனது இல்ல. இத நாங்க கிரியேட் பண்ணது, நாங்க தான் அதுக்கு பின்னால மூளையா செயல்பட்டோம். அந்த சமீர் எம்டின்னு ஒருத்தர் யூடியூபர் இருக்காரு தோழர். இந்த தர்மஸ்தலா கேஸ பத்தி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அது கிட்டத்தட்ட 2-3 கோடி பேருக்கு ரீச் ஆன வாட்டி தான் சின்னையாவே வெளியே இந்த கேஸ பதிவு பண்றாரு தைரியமா. எதிராக போடுறாரு ஒரு வீடியோ. தர்மஸ்தலாக்கு எதிராக சௌஜன்யா கேஸ் எப்படி நடந்தது, சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் எப்படி நடந்தது, இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்றாரு சமீர் எம்டிங்கிறவர். இந்த சமீர் எம்டி அன்னைக்கு கையில கிடைச்சிருந்தா கொலை பண்ண வேண்டியது, நாங்க அவனை கொன்றிருப்போம். அவனை கொல்லணுங்கிற நோக்கத்துலதான் யூடியூபர்ஸ் மேல நாங்க தாக்குதல் நடத்தினோம். ஆனா துரதிருஷ்டவசமா அவன் தப்பிச்சுட்டான். என்னைக்கு இருந்தாலும் அவன் எங்க கையில தான் சாவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தோழர். இது மட்டும் இல்லாம அவரை கொலை பண்றதுக்காக தான் அந்த அட்டெம்ப்ட், அந்த தாக்குதலே சமீர் எம்டிய கொல்றதுக்காக தான் அந்த தாக்குதலே நடத்தினது. அது இல்லாம எல்லா யூடியூபர்ஸ் மேல என்ன இந்த சில கேஸுகள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தோழர். இந்த இண்டிபெண்டன்ட் யூடியூபர்ஸுக்கு எதிராக சில கேஸுகள்ல சில பேர்த்து மேல கேஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பிரதீப் கவுடான்னு ஒருத்தர் சௌஜன்யாக்கு ஆதரவா பேசுற ஒரு யூடியூபர். அந்த ஆளை அந்த யூடியூப் சேனலையும் அவரையும் நான் தான் அந்த கேஸ் லிஸ்ட்லயே சேர்த்து விட்டேன். அவன் லிஸ்ட்லயே இருக்குல்ல, நான் தான் லிஸ்ட்ல சேர்த்து விட்டேன். நாங்கெல்லாம் சேர்ந்துதான் இவங்க மேல கேஸ் போட்டுட்டு இருக்கோம். எங்க பின்னால ஒரு பெரிய லீகல் டீம் இருக்கு, லாயர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க ரைட் விங் யூடியூபர்ஸ்னு சொல்ற சில பேர் இருக்காங்க தோழர். இந்த கிரிக்கீர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, வசந்த் கிளியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் இந்த மொத்த அஜெண்டாக்கு பின்னால ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீம்ல இந்த சுமந்த் கூட ஒரு ஆள். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் சௌஜன்யா கேஸுக்காகவும் தர்மஸ்தலாக்கு எதிராகவும் பேசக்கூடாதுன்னு அவங்க மேல கிரைம் கேஸ புக் பண்றது, அவங்கள கொலை செய்யற அளவுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தோழர். கடந்த ஒரு வாரமா அந்த ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கேஸ் புக் பண்ணி சுமந்த் கவுடாவை கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க போலீஸ். இந்த கோணத்திலையும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். இதுக்கு பின்னால யாரு மூளையா வேலை செஞ்சாங்க அவங்களையும் கூட சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். பிரதீப் கவுடான்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் தர்மஸ்தலால கடந்த 30 வருஷமா என்னென்ன அக்கிரமம் நடந்திருக்குது, கிரைம் நடந்திருக்குது, அதை பத்தி பேசினவர். சௌஜன்யாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு பேசினவர். சௌஜன்யாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு பேசினாலே அது தர்மஸ்தலாக்கு எதிராக பேசுறதா தான் இவங்க யோசிப்பாங்க. அது தர்மஸ்தலாக்கு எதிராக பேசுறது இல்ல. ஒரு விக்டிமுக்கு ஆதரவா பேசுறது தோழர். அவனையும் அந்த பிரதீப் கவுடாங்கிற சேனல்ல அந்த கிரைம் அவனையும் லிஸ்ட்ல சேர்த்தணும், அவன் மேலயும் ஒரு கேஸ் போடணும். அவன் மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க தோழர். இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தோழர். எஃப்ஐஆர் பதிவாவுல ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் சில நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால நானே ஒரு லிஸ்ட் அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு. எஸ்ஐடிக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இடிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எஸ்ஐடிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்டியன் மிஷினரி கிட்ட இருந்து காசு வாங்கி, அதாவது பெரிய சூழ்ச்சியின் ஒரு அங்கமா காசு வாங்கி தர்மஸ்தலாக்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த லிஸ்ட்ல
நரேட்டிவ் டெரரிசம் அந்த லிஸ்ட்ல வந்து இவரோட யூடியூப் சேனல் கூட இருக்கு, ரூட்ஸ் பேரு ஓகே கூட இருக்கு, தமிழ்நாட்டிலேயே ஒரு சில சேனல் இருக்கு. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இந்த பேரை போட வச்சதே நான் தான் அப்படின்னு அவரு ஓகே. ஒரு வாக்கு மூலமா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது மூலியமா கிளியர் கட்டா தெரிய வருது தோழர். இது வந்து ஒரு ப்ரீ பிளானா உண்மையை பேசுற ஜெர்னலிஸ்டுகளோட வாய்ஸ வந்து அடக்குற ஒரு அடக்குமுறை வேலை நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தியும் இன்னும் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஜனங்களும் கூட கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தோழர். எஸ்ஐடி கிட்ட வந்து ஏற்கனவே விட்டல் கவுடா வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. எனக்கு வந்து புதைக்கப்பட்ட இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி முன் வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா அதை அவங்க வந்து கேட்கல, அதுக்கு வந்து அவங்க இடம் கொடுக்கல, அதை சீரியஸா அவருக்கு எடுத்துக்கல. அதனால ஒரு கோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு போய் ரிட்டு போட்டு கோர்ட்டோட கைடன்ஸ் மூலியமா எஸ்ஐடி கூட அவர் சேர்ந்து இந்த இடத்தெல்லாம் காட்ட வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. எஸ்ஐடியே இண்டிபெண்டா இதை வந்து ஜென்யூனா நடத்திருமா, இல்ல இதை தாண்டி வேற எதனா முயற்சிகள் இந்த கேஸை வந்து ஜென்யூனா நடத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குதா, அதை பத்தி எதனா? சார், கர்நாடகத்துல இது மிகப்பெரிய கேஸ், ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ். ஆனா எஸ்ஐடியும் வந்து இதுல வந்து நடுநிலையா ஒரு ப்ரெஷர் இல்லாம கிளியர் கட்டா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நம்மளுக்கு அவ்வளவா இல்ல. எதுக்கு அப்படின்னா சார், மஞ்சுநாத் கவுடா மாதிரியான அதிகாரிகளும் உள்ள வந்து சேர்ந்தது யாரோட சூழ்ச்சின்னு ஒரு பாகம் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? ஏன்னா இந்த மஞ்சுநாத் கவுடா யாருன்னா, இதுக்கு முன்னாலேயே சாட்சி சின்னையாவை வந்து மிரட்டி இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோன்னு மிரட்டுன ஒரு அதிகாரி, ஒரு இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த கேஸ்ல வந்து நீ கேஸ ரிட்டர்ன் எடுத்துக்கோ, இல்லைன்னா உன்னை தூக்குல போட்டுருவாங்கன்னு சின்னையாவை மிரட்டுன ஒரு அதிகாரி. அது வெளியே வந்து தெரிய வந்தது, பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் சஸ்பெண்ட் ஆகி வெளியே போனாரு. இப்ப மறுபடியும் டீம்ல வந்து இணைஞ்சிருக்காரு. கவர்மெண்ட்ல இருந்து நியமனம் பண்ண எஸ்ஐடிலேயே சில அதிகாரிகள் ஒரு பிளாக் கேட் மாதிரி, இந்த மாதிரி ஒரு கருப்பு ஆடுகள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க சில அதிகாரிகள். இதுக்கு நடுவுல கவர்மெண்ட் தரப்புலயே ஒரு டிசிஎம், இப்ப எஸ்ஐடிக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கேபினெட்ல வச்சு எல்லா மந்திரிகளும் பேசி அவங்க ஒப்புதலுக்கு மேலதான் நீங்க எஸ்ஐடிக்கு இந்த கேஸை கொடுத்திருப்பீங்க இல்லைங்களா? அதாவது எல்லா மந்திரிகளையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லா மந்திரிகளும் ஒத்துக்கிட்ட வாட்டி தான் இந்த கேஸை நீங்க எஸ்ஐடி கொடுத்திருப்பீங்க. ஆனா எஸ்ஐடி கொடுத்துட்ட வாட்டி ஒரு டிசிஎம் துணை முதல்வரே வந்து கோவிலுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது இல்லாம இன்னொரு மந்திரி லட்சுமி ஹெப்பால்கரும் இப்ப 2-3 நாளைக்கு முன்னால ரீசெண்டா இந்த மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது இங்க ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கவர்மெண்ட் இதுக்கே வந்து தர்மஸ்தலா கேஸ் சால்வ் ஆகுறது மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. புரியுதுங்களா? ஆனா இந்த இந்த எஃபெக்ட் வந்து எஸ்ஐடி மேலேயும் கவர்மெண்டே உங்களுக்கு அவ்வளவு இதா இல்லைன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இல்லைன்னா எஸ்ஐடி மேலையும் வந்து இது கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும். எஸ்ஐடி மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனால தொடர் இங்க ரோஹித் பாண்டே அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிஐஎல் தாக்கல் பண்ணிருக்காரு. அது என்ன பிஐஎல், அந்த பிஐஎல் என்ன இருக்கு அப்படின்னா தொடர் ஒரு கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு, இங்க வந்து விக்டிம்ஸையே வந்து பிளேம் பண்ற இது வந்து விக்டிம் பிளேமிங் வந்து கர்நாடகத்துல மிகப்பெரிய இந்த தர்மஸ்தலா கேஸ்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்குது. சௌஜன்யாவையே பிளேம் பண்றாங்க. அதாவது ரேப் அண்ட் மர்டருக்கு உள்ளான சௌஜன்யாவோட அம்மாவை மிரட்டப்படுது, அவங்க தாய்மாமனை மிரட்டப்படுது, அவங்களுக்காக வாதாடுற லாயர்ஸை மிரட்டப்படுது. இந்த சின்னையாவு கூட 2 லாயர்ஸ் வந்தாங்க இல்லைங்களா, ஓஜஸ் கவுடா அண்ட் தனஞ்சய் கவுடா அப்படின்னு, அந்த லாயர்ஸ்களையும் மிரட்டப்படுது, விக்டிம்ஸையும் மிரட்டப்படுது, விக்டிம்ஸ்க்கு ஆதரவா லாயர்ஸ் ஆஜரான அவர்களையும் மிரட்டப்படுது. இது இல்லாம இப்ப ரீசெண்டா ஒரு சாட்சி ஒண்ணு வந்திருந்தது மண்டியால இருந்து, அதாவது சௌஜன்யாவை கிட்னாப் பண்ணதை நேரடியா பார்த்த ஒரு சாட்சி. அந்த சாட்சி கூட வந்த லாயர்ஸ்களையும் வந்து மிரட்டப்படுது. சோ கர்நாடகால முக்கியமா தர்மஸ்தலால என்ன நடந்துட்டு இருக்காங்க, இந்திய அரசாங்கம் தான் இருக்குதா இல்ல தர்மஸ்தலா ரிப்பப்ளிக் இருக்குதா? இந்த விக்டிம்ஸுக்கெல்லாம் யாரு வந்து பாதுகாப்பு கொடுப்பா? இந்த விக்டிம்ஸ்க்காக வாதாடுற லாயர்ஸ்களுக்கெல்லாம் யாரு பாதுகாப்பு கொடுப்பா? அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கடமை. இந்த விஷயத்த நீங்க நேரடியா தலையிடணும். விக்டிம்ஸ் லாயர்ஸுக்கும் வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டுமே இல்லாம ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து இந்த கேஸை சூப்பர்வைஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ப்ரெஷர்லயோ வேற எதே ப்ரெஷர்லயோ நாளைக்கு எஸ்ஐடி வந்து எந்த விதமான ரிப்போர்ட்டை வேணாலும் கொடுக்கலாம். நிறைய இடத்துல எலும்பு கூடுகள் கிடைச்சிட்டு இருக்கு, நேரடியா பார்த்த சாட்சிகள் இருக்காங்க, பிணங்களை புதைச்ச சாட்சிகள் இருக்காங்க. ஃபாரஸ்ட் பகுதியில பிணங்கள் புதைக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தாலும் பிணங்களை புதைக்கப்பட்டிருக்கு. அண்ட் சில பேர்த்த வந்து காலையில இறந்த பொண்ணை வந்து மத்தியானமே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு நைட்டே வந்து எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய கிரைம். அதனால ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து இந்த கேஸை சூப்பர்வைசர் பண்ணுனாதான் இந்த கேஸ்ல இருக்கிற உண்மை தன்மை வெளியே வரும் அப்படின்னு ஒரு பிஐஎல் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கும், எந்த டிசிஷன் எடுக்கும்,
உண்மையில யாராவது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து நியமனம் பண்ணுவாங்களா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து இந்த கேஸை சூப்பர்வைஸ் பண்ணா இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு சரியான வழியில போகும். எஸ்ஐடிக்கும் கூட இந்த விஷயம் ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சார். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து புதிய தகவல்களை விரிவா நேயர்களுக்காக சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.